ஹாய், வணக்கம். ஆல்ரெடி 2 வீடியோல வந்து ப்ரா எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1ல ஷாப்பை டிசைட் பண்ணுங்க. அப்புறம் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு மென்டலாக ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. எஸ்பெஷலி டைம் நிறைய போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்ட் 2 வீடியோவில் வந்து நீங்கள் வாங்க போகிற ப்ரா வந்து சல்வாருக்கோ இல்லை குர்த்தி ப்ளவுஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரையல் ரூமில் எடுத்துகிட்டு போய் ஒரு பேட்டர்னாக வேர் பண்ணி அது மேலே அந்த ப்ளவுஸையோ குர்த்தியோ போட்டு பார்த்து எது ப்ராப்பராக ஃபிட் ஆகுதோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, பிளவுசஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நார்மல் 3 டாட் பிளவுசஸ் இருக்கும். அப்புறம் வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் இருக்கும். ஸோ எதுக்காக நான் வந்து ட்ரையல் ரூமில் போய் உங்கள் பிளவுஸை எடுத்துகிட்டு போய் வேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். பிகாஸ் எந்த பேட்டர்ன் பிளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பிரின்சஸ் கட் தான் போடுவீங்களா, இல்லை 3 டாட் போடுவீங்களா, இல்லை பட்டி பிளவுஸ் போடுவீங்க எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ப்ரா வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ட்ரையல் ரூமில் அந்த பிளவுஸ் போட்டு பார்க்கும்போது தான் அந்த கப்பு ப்ராப்பராக சீட் ஆகுறதுன்றது இருக்கும். சாரி பிளவுஸுக்குன்னே சிலது இருக்குது. சம்டைம்ஸ் பிரின்சஸ் கட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றது அப்பார்ட் ஃப்ரம் சாரி பிளவுஸ் ப்ராஸும் வந்து உங்களுக்கு போய் கப்பு சீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸில் அட்வைஸ் பண்ணுறத நீங்கள் போயிட்டு அதை ப்ளவுஸை எடுத்து அதை போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ப்ராப்பராக இதுதான் வாங்குங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறத விட மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய அவைலபிலிட்டி இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் பாடி ஷேப்புக்கும் உங்களோட ப்ளவுஸ் கட்டிங்க்கும் எது சூட் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரையல் ரூமில் ட்ரையல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்க, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் இது இருக்குது, பேடட் செமி பேடட் அண்டர்வயர் அப்படிங்கிறதெல்லாம். அதை பற்றிலாம் பேசணும்னா ரொம்ப டீப் டாபிக் குள்ளே போயிடும். பட் ஐ கேன் டாக் அபவுட் அண்டர்வயர் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர்வயர் இஸ் எதுக்கு அதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஏஜ் ஆக கொஞ்சம் சாகினஸ் வரும். அதுக்கு அப்லிஃப்டிங்காக காட்டுறதுக்கு தான் அண்டர்வயருங்கிற ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் வில் அப்லிஃப்ட் ஆக்சுவலி. அதுதான் அண்டர்வயர். கொஞ்சம் திக்காக இருக்கும். அண்டர்வயர்னா கொஞ்சம் அடியில் வந்து ஒரு திக்கான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், விச் வில் அப்லிஃப்ட். பட் ஐ டோன்ட் அட்வைஸ் அண்டர்வயர். ஐ டோன்ட் நோ, அது யாருக்காவது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் சொன்னது, நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ண மென்டலாக ப்ரிப்பேர் ஆகுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மென்டலாக ப்ரிப்பேர் ஆகுங்க, எந்த மாதிரி வாங்கணும் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் வாங்கின அப்புறம் அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க, அதை வந்து வாஷிங் மிஷின்லாம் போட்டிங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் வாஷிங் மிஷின்லாம் தயவு செய்து போடவே போடாதீங்க. நார்மலாக ஷாம்பூவில் டைல்யூட் பண்ணிவிட்டு வாட்டரை வந்து கோல்டு வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் வந்து சோப் பண்ணிவிட்டு நார்மல் ஹேண்ட் ரின்ஸ் பண்ணி ஷேடோவில் காய்வீங்க. எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃபேப்ரிக் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் வரும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அதே மணி தான் ஆல்மோஸ்ட் இதுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வாங்குறது முக்கியம் இல்லை, அதை ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும்.